சார் கல்யாண் குமார் சார் ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் சார் ப்ளீஸ் சார் 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 எனக்காக கையெழுத்து போடுங்க சார் சார் ப்ளீஸ் only one autograph சார் just one autograph. ஓடுற குதிரையில நீ இருக்க, ஓட்டுற வண்டியில நான் இருக்கேன், எப்படிமா கையெழுத்து போட முடியும்? என்ன சார் மனசு இருந்தா மார்க்கம் உண்டு சார். சார் ப்ளீஸ் சார் நான் எவ்வளவு நாளா காத்துட்டு இருக்கேன் சார் ப்ளீஸ். என் உயிரெழுத்தே என் இதழில் எழுதிவிடு உன் கையெழுத்தை. உங்க அப்பாவோட ஆரம்பகால படைப்புகள் எல்லாம் வேணும்னு விளம்பரம் கொடுத்திருந்தோமே, அது இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு சார். பத்திரிக்கையில விளம்பரம் கொடுத்ததெல்லாம் சரி, அதுக்கு ஏதாவது பதில் வந்திருக்கா? ஹலோ, கல்யாண் குமார் ஐயா. கல்யாண குமாரா பேசுறீங்க? நான் தாண்டா கவிதா ஆண்டி பேசுறேன். பேப்பர்ல விளம்பரம் பார்த்தேன். உன் அப்பா சங்கதி எல்லாம் என்கிட்ட நிறைய இருக்கு. அவர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு ஹாபியா சேர்த்து வச்சிருக்கேன்பா. ஆண்டி ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. அந்த கலெக்ஷன்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். உங்க அப்பாவோட படைப்பை விலை பேச நான் ஒண்ணும் வியாபாரி இல்லடாப்பா, அவரோட ரசிகை. உங்க அப்பாவோட படைப்பு உனக்கு வேணும்னா ஒரே ஒரு கண்டிஷன்டா, உன் பாதம் பாதம் எங்க வீட்டுல படணும். Oh my God, you mean என் பாதம் உங்க வீட்டுல? ஓகே, உங்க விலாசம் கொடுங்க. வாவ், கவிதா நம்பர் 10 கிருஷ்ணா ஸ்ட்ரீட், டி நகர், மெட்ராஸ் 17. ஆண்டி சந்தோஷத்துல வயசு குறைஞ்சிருச்சுப்பா. ஓ ஓகே, அட்ரஸ் சொல்லுங்க. கவிதா ஆண்டி நம்பர் 10 கிருஷ்ணா ஸ்ட்ரீட், டி நகர், மெட்ராஸ் 17. தேங்க்யூ தேங்க்யூ. வெல்கம் மிஸ்டர் கல்யாண் குமார். வெல்கம். நோ நோ தேங்க்யூ சார். இங்கிருந்து எனக்கு யாரோ ஃபோன் பண்ணாங்க. தேவசகாயம் சோஷியல் ஒர்க்கர் சார் ராஜசேகர், பெரிய தொழிலதிபர். அவரு நம்ம எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் மை டைம். நம்பர் 10 கிருஷ்ணா ஸ்ட்ரீட் தானே? எஸ். இங்கிருந்து எனக்கு யாரோ ஃபோன் பண்ணிருக்காங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு 1000 வேலை இருக்கு. அப்படி என்னடாப்பா 1000 வேலை? I'm கவிதா. உங்க ஆட்டோகிராஃப்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன். அதே கவிதா, உங்க ரசிகை. இல்ல பைத்தியம். எஸ், உங்க இசை மேல மட்டும் இல்ல, உங்க மேலையும். உங்களை எப்படியாவது சந்திச்சு பேசணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு நாடகம் ஆடினேன். ஐம் சாரி. ப்ளீஸ். மிஸ்டர் கல்யாண் குமார், இவ என் டாக்டர் கவிதா. உங்க பேர்ல இவளுக்கு அப்படி ஒரு பைத்தியம். உங்க கேசட்ஸ், உங்க ரெக்கார்ட்ஸ், உங்க போட்டோஸ் எல்லாம் ஒரு ரூம் பூரா நிரப்பி வச்சிருக்கா. மிஸ்டர் கல்யாண் குமார், shall I ask you something? தப்பா நினைக்க மாட்டீங்களே? பிரபஞ்சத்தையே பியானோவுக்குள்ள அடக்கக்கூடிய சக்தி உள்ள நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க? யார் சொன்னது எனக்கு கல்யாணம் ஆகலன்னு? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தைங்க கூட இருக்கு. இசைதான் என் மனைவி, ஸ்வரங்கள் தான் என் குழந்தைங்க. இசையை மட்டும் வச்சு பாட முடியாது, அதுக்கு கவிதைகள் வேணும். ரொம்ப நல்லாவே பேசுறீங்க கவிதா. பேருக்கு ஏத்த மாதிரி கவிதையாவே பேசுறீங்க. தேங்க்ஸ். உங்களோட கேட்பேன், கோச்சுக்க மாட்டீங்களே? பொதுவா பெரிய மனுஷங்கள்லாம் ஸ்டேட்டஸ் வந்த உடனே ஒரு சின்ன வீடு வச்சுக்குவாங்க. நீங்க உங்க இசையை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, பெரிய வீடு ஆயிடுச்சு. நீங்க ஏன் ஒரு கவிதைய சின்ன வீட வச்சுக்கூடாது?
கவிதை சின்ன வீடு. அந்த கவிதை இந்த கவிதாவாகவும் இருக்கலாம். ரேகா, நேற்று ராத்திரி இங்க இருக்கவே பயமா இருக்கு. இந்த இடம் பிடிக்கலன்னு சொன்னியே, மேல வந்து பாரு. இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குன்னு. நீங்க கூட தான் அழகா இருக்கீங்க. சூப்பர் கப்பல். ரேகா, தினம் தான் புருஷ முஞ்சி பாக்குறேன். பத்தாவதுக்கு வீடியோ கேமரா வழியா வேற பாக்கணுமா? நான் ஒன்னும் அவரை பார்க்கல, அந்த மவுண்டனை பார்த்துட்டு இருந்தேன். மவுண்டனை பாத்தியா இல்ல மங்கிய? ஏய் கல்யாண், ஜஸ்ட் a joke yaar. Come, let's have tea. ஆமா, என்ன ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காம? அவ்வளவு சீக்கிரம் உங்க போக விட மாட்டேன். எல்லாம் உங்க அண்ணிட்டு சொல்லிக்க. என்னங்க, இந்த வீடே கொஞ்சம் விசித்திரமா இல்ல? அண்ணி, தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாரும் சாதாரணமா வீட்டுல வேலைக்கு ஒரு ஆளை தான் வச்சிருப்பாங்க. ஆமா, அதான் பேர் என்ன? ஆந்தையா? ஏய், அப்படிலாம் சொல்லாத. அவரு மிலிட்டரியில இருந்தவர். ஒரு போர் விபத்துல மூஞ்சி அப்படியே ஆயிடுச்சு. எங்க அப்பாவுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். இஸ் a very very sincere man. எனக்கு என்னவோப்பா, அந்த ஆளை பார்த்தாலே பிடிக்கல. யாரது? யாரது? ஏய், ஆந்த, நீ ஏன் ஓடி வந்த? வர வர உன் பேச்சும் புரியல, உன் செய்கையும் புரியல. ச்சே. ஆந்த, ஆந்த, நேத்து பார்க்கும்போது தோட்டம் முழுக்க பூவா இருந்தது, இன்னைக்கு ஒண்ணுமே காணோம். ஒரு ராத்திரில எல்லாம் காணாம போச்சா? இதெல்லாம் யார் பண்ணது? சீசர்!
ராயப்பா, this is my daughter கவிதா. ஹலோ. கவிதா, இந்த சிட்டிலே பெஸ்ட் ஹார்ஸ் ட்ரெயினர் ராயப்பா தான். குதிரைங்க எல்லாம் நாய் மாதிரி இவங்கிட்ட பழகும். இவங்கிட்ட குதிரை சவாரி செய்ய பழகிட்டேன்னு வச்சுக்க, எந்த குதிரை ஆனாலும் பென்ஸ் கார் ஓட்டுற மாதிரி ஸ்மூத்தா நீ ஓட்டலாம். அவ்வளவு எக்ஸ்பர்ட் இவன். ஐயோ அவ்வளவு பெரிய அரபு குதிரைய ஒரு குட்டி நாய் மாதிரி நான் உனக்கு அடிமையாக்கினேன். ஆனா நீ இந்த 6 அடி ஆம்பளைய எனக்கு தெரியாமலேயே உனக்குள்ள அடிமையாக்கிட்டியே. அது உன்னோட தப்பு இல்ல, உன்னை படைச்ச ஆண்டவனோட தப்பு. ரசிச்சதும் என்னோட தப்பு இல்ல. பைத்தியம். ஜஸ்ட் மேட் இடியட். ஹலோ, பிக்னிக் வந்திருக்கோம். யூ லுக் டிஃப்ரெண்ட். வித்தியாசமா இருக்கீங்க. இன்னொரு ஸ்டில் எடுத்துட்டா யார் நீ? சொன்ன புரியுமா? நான் பெரிய போலீஸ் ஆபீசர் வைஃப். ஏய், நிறுத்து. யார் நீ? எதுக்கு வந்த? கேமரா கொடு. மரியாதை அந்த கேமராவை என்கிட்ட கொடுக்க சொல்லு. ஏன் கொடுக்கணும்? உன் பொண்டாட்டி என்ன போட்டோ எடுத்திருக்கா. பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருந்தாரா? போட்டோ எடுக்கணும்னு தோணுச்சு, எடுத்தேன். ஆமா, கட்டின பூஷணம் இவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கும்போது என்ன ஏமா போட்டோ எடுத்த? மரியாதையா பேசு. நீங்க மரியாதையா அந்த பிலிமை கொடுத்தீங்கன்னா நானும் மரியாதையா பேசுவேன். போலீஸ்காரங்க கிட்ட ஒரு கிரிமினலோட போட்டோ மாட்டிக்கிச்சுன்னா அவன் பயப்படணும். நீ ஏன் பயப்படுற? நீ என்ன கிரிமினலா? அது நீ அந்த பிலிம் ரோலை என்கிட்ட கொடுக்கறத பொறுத்து இருக்கு. கொடுக்கலன்னா பிக்னிக் வந்தவங்க 2 பேரையும் போட்டு தள்ளுற தவிர வர வழியே இல்ல. அந்த கேமராவை கொடுக்கல, நீ இந்த காட்டை தாண்டி போக மாட்டேன்.